ஹாய், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குது, அதனால தான் இதை எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே வரேன், பார்த்துட்டே வாங்க. ஆடு கத்தும், இதை ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு எப்படி அதோடைய சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், ஆந்தை அலறும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குழறும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும். ஸோ இதை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கண்டினியூட்டியே நம்ம புணர்ச்சி இலக்கணம் பார்க்கலாம். திருக்குறளில் இது குறள் 1009வது குறள். அறம் அப்படின்ற அதிகாரத்தில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதனால இது அறம் அன்பு சம்மந்தப்பட்ட குறள். சரிங்களா? ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், வாசித்து காமிக்கிறேன், அதுக்கான மீனிங் சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. அன்பொறியி தற்செற்றா அறம் நோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா, அன்பொறியி அப்படின்னா, பொறியி அப்படின்னா நீக்குதல், அதாவது பொறியி அப்படின்னா நீக்குதல். அன்பு அன்பொறி அப்படின்னா அன்பை நீக்கிட்டு, தற்செற்றா தனக்கும் ஒன்றும் செஞ்சிக்காம, அற நோக்கா அரண்படியும் செயல்படாம, அது அறத்தின்படியும் செயல்படாம, தீட்டிய ஒன்பொருள் அப்படி சம்பாதிச்ச பொருள் அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுவான். ஸோ அதுதான் இந்த குறளோட மீனிங். அதாவது எப்படின்னா, அன்பொறியி தற்செற்றா அற நோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அதாவது அன்பு படியும் அறத்தின்படியும் சம்பாதிச்ச ஒரு பொருள் அது அடுத்தவனுக்கு தான் பயன்படும், தனக்கு பயன்படாது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ அன்புரிய தற்செற்ற அறநோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அன்பின்படி நீக்கின பொருள் தனக்கும் பயன்படாமல் அடுத்தவனுக்கும் பயன்படாமல் அப்படி சம்பாதிச்ச பொருள் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அதுதான் இந்த குறளோட மீனிங். சரியா? இப்போ அன்புரிய தற்செற்றா அறநோக்கா தீட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அன்புரினா அறத்தை நீக்கிட்டு, தற்செற்றானா தனக்கும் பயன்படாமல், அறநோக்கா அறத்தின்படியும் செயல்படாமல் தீட்டிய ஒன்பொருள் அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி தீட்டப்பட்ட பொருளை அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுவான், அதாவது திருடர்கள் களவாடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போது அன்பின்படியும் அறத்தின்படியும் பொருளை சம்பாதிச்சு வச்சுக்கணும், பேராசை பெற்றால் பெருநஷ்டம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. சரிங்களா? இது குறளில் 1009வது குறள். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள். நெடிலோடு உயிர் தொடர்படி ரகரம் ரெட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், களிறு கூட்டல் யானை. இப்போ ரூவை பிரித்து பாருங்கள். இரு கூட்டல் உகரம் வந்திருக்கா? இங்கே யா, இது உயிரெழுத்து. எப்படி? நெடிலோடு உயிர் தொடர்னு சொல்லியிருக்காங்க. யாவை பிரித்தோம்னா ஈ கூட்டல் ஆண் வரும். அப்போ நெடிலோடு உயிரெழுத்து. சரியா? அப்படி இருக்கும்போது உகரம் யகரத்தோடு சேரும்போது உகரம் இகரமாக மாறும். சரிங்களா? அந்த உகரம் இகரமாக மாறுச்சுன்னா அது குற்றியலுகிற புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ களிறு யானை அப்படின்னா, இப்போ இந்த இரு எப்படி ரெட்டிக்கும், அதுதான் எழுதியிருக்கேன். களிற்று. அப்போ அந்த உகரம் எகரத்தோடு சேரும் பொழுது உகரம் எகரமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம குற்றியலுகிற புணர்ச்சின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் முற்றியலுகிற புணர்ச்சி. முற்றியலுகிற புணர்ச்சிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். செலவு கூட்டல் அழிந்தான். ஊவை பிரித்து பாருங்கள். இவ்வு கூட்டல் ஊ. ஆன்றது உயிரெழுத்து. ஸோ குசுடு துபுரு இல்லாமல், அதாவது இங்கே ஊவை பிரிக்கும்போது குசுடு துபுரு இதில் ஏதோ ஒன்று வராமல் அப்படி பிரிக்கும்போது உகரம் வந்துச்சு அப்படின்னா அது முற்றிலுகிற புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முற்றும் மற்றும் ஒரே வழி. கீழே பாருங்கள். அப்போது செலவு, அந்த ஊவை பிரிச்சுன்னா இவ்வு கூட்டல் ஊவா, இவ்வு செலவு கூட்டல் அழிந்தான். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது செலவழிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா? அதுக்கப்புறம் பாருங்கள். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் சொல்லியிருக்காங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஏரி கூட்டல் கரை. இப்போ ரீயை பிரித்தோம் அப்படின்னா இரு கூட்டல் இ. இங்கே என்ன இருக்குது? காசா தாப்பா, அதில் ஏதோ ஒன்று இருக்கா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏரி கரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. அப்போ இயல்பினும் விதினும் நின்ற உயிர்மின் காசா தாப்பா மிகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வரும்? இந்த ரீயை பிரிக்கும் போது இரு கூட்டல் ஈன்னு இருக்கா, அதை தான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காசா தாப்பா
மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இயல்பினும் அப்படின்னா என்னது? ஈயத்தான் இயல்பினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே ரீயை பிரிக்கும் போது நிலைமொழியில் பிரிக்கும் போது இரு கூட்டல் ஈ, நிலைமொழியில் பிரித்து காமிக்கும் போது இங்கே ஈ வந்துச்சு அப்படின்னா அந்த ஈயத்தான் இயல்பினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும். அப்போ அந்த விதியினும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும். அப்போது இங்கே ஈ வந்திருக்கு. அப்போது இங்கே பாருங்கள் கா வந்துருக்கு. காசா தாப்பால் ஏதோ ஒன்று இங்கே வறுமொழியில் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னொரு இக்கு இங்கே வரும். அதை தான் சொல்லியிருக்காங்க காசா தாப்பா மிகும். அப்போ ஏரி இக்கு கூட்டல் கரை, அதை சேர்த்து எழுதும்போது நமக்கு ஏரி கரைன்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். மரம் கூட்டல் கிளை. இப்போது மரம்ங்கிறது இம்மு வந்து கெட்டு போயிடுச்சு. மரம் கூட்டல் கிளை, மகரம் கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ராவை பிரிக்கிறோம். இரு கூட்டல் ஆ. அப்போ விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. விதியினும் நின்ற உயிர் முன். அங்கே இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகுங்கிறது இது வந்து நமக்கு விதி. அதில் ரெண்டாக கொடுத்துருக்காங்க. இயல்பினும் விதியினும்ங்கிறது 2 பாட்டு. அதுதான் அங்கே ஈ வரும்போது அப்போது காசா தாப்பா மிகும். அதுக்கப்புறம் ராவை பிரித்து இரு கூட்டலா, இதுதான் விதியினும் நின்ற உயிர்மன். இது ஆங்கிறது உயிர்த்தா, அப்படி உயிர் வரும்பொழுது அங்கே காசா தாப்பா மிகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மரம் கூட்டல் கிளை மரக்கிளை அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த புணர்ச்சியில் வந்து அடுத்தடுத்த விதிகள் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.